Hello viewers, welcome to the Answers on YouTube channel. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரோக்ராம் யூஸ் அண்ட் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் அண்ட் ரிவ்யூவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் brand new, okay, and of course it's all new iPhone 12 Pro 256 GB with a LiDAR technology and matte finishing, graphite color, bar type, 5G, OLED display, world fastest processor and eSIM இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஸோ நான் இது வந்து பெஸ்ட்டா இல்லை வர்ஸ்ட்டா, இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறது டிசிஷனை 48 ஹவரில் என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியலை. பட் நீங்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் இந்த ஃபோன் நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நான் ஸ்டடி பண்ணேன். வாங்கலாம் 12 Pro 256 GB அண்ட் கிராஃபிக் கலர் போடலாம், இது என்னோட டிசிஷன். ஸோ எல்லாருக்கும் இந்த டிசிஷன் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ நான் இந்த வீடியோவில் டிக்ளரேஷன் சொல்ல போகிறதில்ல. சார் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், நான் இந்த வாங்கின லாஸ்ட் 48 ஹவரில் நான் இதெல்லாம் பெஸ்ட்டாக பார்த்தேன், நோட்டிசபிளாக நான் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன், அண்ட் iPhone 12ஓட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இன்கேஸ் உங்களுக்கு அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கணுன்றதா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக போய் அதை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஐஃபோன் எக்ஸ் வாங்கலாமா, 11 வாங்கலாமா, 12 வாங்கணுமா, இல்லை எக்ஸ் வச்சிருக்கவங்க 12க்கு அப்கிரேட் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ நான் தெளிவான ஒரு ஷார்ட் கம்பேரிசன் சொல்லிடுறேன். ப்ராசஸர், கேமரா இதெல்லாம் விட்டுருங்க, நோட்டிசபிள் கம்பேரிசன். ஃபஸ்ட் எக்ஸ் அண்ட் 11 4G, இது 5G. ஸோ 5G வேணுங்கிறவங்க அப்கிரேட் பண்ணலாம். பட் இந்த டைமில் 5G அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய கண்ட்ரியில் வரல. யூஎஸ் அண்ட் துபாய் இந்த மாதிரி கண்ட்ரியில் கொஞ்சம் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிலையும் வந்துடும். பட் எனிவே இப்போதைக்கு இல்லை. ஸோ இது ஒரு ரீசன் கிடையாது. அண்ட் எல்சிடி, நீங்கள் ஐஃபோன் எக்ஸ் போனீங்க அப்படின்னா அது எல்இடி, 11 எல்சிடி, 12 OLED. ஸோ இவங்க அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது அப்கிரேட் பண்ணுற அளவுக்குள்ள ஃபோன் இல்லை. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் உங்கள்கிட்ட மணி இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோன் வாங்கணுன்னா இது உங்களை ஸ்ட்ரக்சர் வைஸில் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் கேமரா ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் எல்லாமே ஃபாஸ்ட். ஸோ என்கிட்ட மணி இருக்குன்னா இதை தாராளமாக அப்கிரேட் பண்ணுங்கள். மற்றபடி இதில் சும்மா அப்கிரேட் பண்ணிக்கலாம், எந்த ஃபீச்சர்ஸும் நான் பெருசாக பார்க்கல. ஸோ செகண்ட் இருக்கிற கொஸ்டின் எல்லாருக்கும் என்ன கலர் வாங்கலாம், இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், ரைட்? எல்லாருமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறது என்ன கலர். ஸோ இப்போ 12 போனீங்கன்னா பிளாக் இருக்குது, 12 Pro போனீங்கன்னா பிளாக் கிடையாது, கிராஃபைட் இருக்குது. பட் நான் ஒரு இன்கேஸ் நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ கலர், ஓஷன் ப்ளூ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் இருக்கும். லைக் ஐஃபோன் லெவலில் க்ரீன் வாங்குறவங்க க்ரீன் வாங்கின எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும் அந்த டிஃப்ரென்ஸ். பட் இது ஒரு ராயல் பிஸ்னஸ் லுக், ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த கலருக்கு போகலாம். வேறு எந்த கலரும் பெருசாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இதுதான் மேஜராக உள்ள கொஸ்டின். ப்ளஸ் த ப்ரைஸ் ரைஸ், 1,60,000 rupees, ரைட்? ஐஃபோன் 12 Pro Maxோட இது. ஐஃபோன் 12 Pro அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 1.3 ஐ கெஸ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். பட் எக்ஸ்பென்சிவ்க்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். பட் பிராண்ட் நியூ வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ப்ரைஸுக்கு எக்ஸ்பென்சிவான்னு கேட்டால் ஆப்பிளுக்கு யாரெல்லாம் ரூபா கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ இதை தள்ளி வாங்க அடுத்த டாபிக் போனீங்கன்னா இதான் அதோட கொஸ்டின் மார்க். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ரெண்டே கொஸ்டின் தான். ஒன்று கலர் அண்ட் ஒன்று வந்துட்டு நான் அப்கிரேட் பண்ணலாமா வேண்டாமா, அண்ட் இவ்வளோ ரூபா செலவு பண்ணலாமா. ஸோ இந்த கொஸ்டினை முடிச்சு நீங்கள் ஃபோன் வாங்கின அப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இதில் ஒரு கன்ஃபியூஷனும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபீச்சருக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அந்த கேமரா போனீங்க, இந்த எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த அட்டென்ஷன் ஹவர் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்டென்ஷன் ஹவர் ஃபீச்சர்ஸ் இதை நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் எனிவே ஸ்டில் அந்த எல்இடி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது ஆக்சுவலாக எரியக்கூடாது நான் ஆஃப் பண்ணால். பட் மேபி ஐஃபோன் 12 வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் நார்மலாக இந்த எல்இடியோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு டைமும் லைட்டை சென்ஸ் பண்ணி இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரைட்னஸை ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கும். ப்ளஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபோன் மேலே ஐ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா யாராவது கால் பண்ணாலும் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கால் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதுதான் இந்த லைட். பட் இந்த லைட் ஸ்டில் மிஸ்ட்ரி. இது ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. பட் எனிவே அதை விட்டுருங்க. ப்ளஸ் இப்போ நான் லாக் பண்ணிட்டு இதை அன்லாக் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் ஒரு எல்இடி எரியும். திருப்பி நான் காமிக்கிறேன். இந்த ரைட் சைடு எல்இடி இதுதான் ஃபேஸ் ஐடியோட டாட்ஸ். கிட்டத்தட்ட 30,000 IR டாட்ஸ் நம்ம மேலே எம்போஸ் பண்ணி அதை நம்ம ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஃபேஸ் ரெக்கக்னேஷன் மேசிவ் ஃபாஸ்ட் அண்ட் நிறைய ஆங்கிளும் வைடர் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 12 Proவில். ஸோ இது இதோட டாப். அண்ட் இது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோம், நம்ம காதில் வச்சு பேசுகிற இயர்ஃபோன். அண்ட் ஆல்சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கர் நம்பர் 1 அண்ட் இது ஸ்பீக்கர் நம்பர் 2. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் கேமரா அண்ட் லைட் சென்சார், இது அந்த டாப் லேயர். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இது செராமிக் சீல்ட். கீழே விழுந்தால் உடையான்னு சொல்கிறாங்க. பட் கீழே போட்டுலாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. பட் நிறைய பேர் யூடியூப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக அது உடையலை, கொஞ்சம் டஃப் அண்ட் கிளாஸ் தான். பட் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரானைட் ஃபீல் கிடைக்கும்.
ஓகே இது கிளாஸ் அண்ட் OLED டிஸ்பிளே 800 நைட் மோர் பிரைட்னஸ். ஸோ இது இந்த கிளாஸ் ஷேப். கீழே வந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஸ்பீக்கர் இல்லை, இது வந்து மைக்ரோஃபோன் அண்ட் இது ஸ்பீக்கர், இதுவும் ஸ்பீக்கர். ஸோ ஸ்டீரியோ 1 அண்ட் ஸ்டீரியோ லைக் 1 and 2. ஸோ இந்த லைட்னிங் போர்ட் இதுவும் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இந்த லைட்னிங் போர்ட் அப்படின்னு சொன்னால் எதுக்கு லைட்னிங் போர்ட்டை சூஸ் பண்ணாங்க? ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு எப்போ அவங்க டைப் சி ப்ரொவைட் பண்ணாங்களோ, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஃபோனில் டைப் சி எனேபிள் பண்ணவே மாட்டாங்க. இந்த பக்கம் லைட்னிங்காக தான் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் ஃபோன் இல்லை மேபி அதுக்கடுத்த ஃபோன் போர்ட்டே இருக்காது. போர்ட் இருக்காது. நான் இது ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், இந்த வால் சார்ஜரும் ஒயர்லெஸ் சார்ஜர் இவங்க வச்சுருக்காங்களா மேக்ஸேஃப், அந்த ஒயர்லெஸ் சார்ஜரும் சேம் வாட்டேஜ் 20 வாட் ஐ கேஸ். ஸோ ரெண்டுலேயுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது சும்மா ஒரு ஷோ ஆஃப்க்கு தான் அந்த போர்ட் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃபோனில் இருக்காது, இல்லை அதை விட்டால் என்ன ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இந்த போர்ட் இருக்கவே செய்யாது. ஸோ டைப் சி எக்ஸ்பெக்ட் பண்ணவே செய்யாதுங்க. இது என்னோடய டிசிஷனில் பார்க்குறது. அண்ட் இந்த லைன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் iPhone 4லேருந்தே பார்த்துருப்பீங்க. iPhone 4 பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதை எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஸோ இதில் 5Gக்காக இங்கேயும் கொடுத்துருக்காங்க லைன். ஸோ 5Gயோட ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நான் பார்த்தது. இப்போ நீங்கள் பேக்கில் போனீங்க அப்படின்னா இதில் ஒரு கிளாஸ் ஃபினிஷிங், இது சேம் கிட்டத்தட்ட 11 தான். பட் இது கிளாஸ், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, பட் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங் அண்ட் இது எம்போஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகும். நான் வச்சுருக்க கவரை லாஸ்ட்டாக நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ லைடா டெக்னாலஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு 3D எம்போஸ் பண்ணுறதுக்காக உள்ள சென்சார் தான் இது லைடா டெக்னாலஜி. ஃப்ளாஷ் இது நார்மல். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது iPhone12 Pro வந்து மேட் ஃபினிஷிங். 12 பார்த்தீங்க அப்படின்னா அது மேட் ஃபினிஷிங் கிடையாது, கிளாஸ் ஃபினிஷிங். ஸோ இது வந்து மேட் ஃபினிஷிங். ஸோ தம் பிரிண்ட் அவ்வளோ வராது. நான் ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிற பாருங்களேன். 12 இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சேன்னா உங்களுக்கு ஒரு தம் பிரிண்ட் வரும். பட் இதில் அப்படி வரவே செய்யாது. ஸோ இது ஒன்று. அண்ட் வாட்டர் ஸ்பில்லராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதோட ஸ்பில் அவுட் ஆயிரும். ஸோ இதான் ஒரு ஓவர் வியூ. ஸோ இப்போ iPhone12 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் நான் சில ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், அப்புறம் வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 5G மேசிவ் ஸ்பீட் அண்ட் கலர் அண்ட் உங்கள் கையில் இருக்கும்போது ஒரு ஃபீல், இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரூபா அதிகம் தான். அண்ட் ஆக்சரிஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்கவும் இல்லை. அது அவங்க எக்கோ சிஸ்டம் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் iPhone12 அண்ட் Macbook Pro ஆப்பிள் ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.